ரகசியத்தின் மற்றொரு கேள்விக்கு என்ன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? இது போன வாரத்தோட கேள்விதான். ஆனா மேலும் மேலும் சிந்திக்க தூண்டுவதா இந்த கேள்வி இருக்கு. தவிர இந்த வீடியோவுக்கு கீழே வந்த கமெண்ட்லயும் சரி, டெம்பிள் ரகசியத்தோட ஃபேஸ்புக் பேஜ்லயும் சரி, டெம்பிள் ரகசியத்தின் ஜிமெயிலையும் சரி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. எதை பத்தினா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? அந்த வீடியோவை குறித்து நிறைய விவாதங்கள் வந்திருக்கு, கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸே நிறைய இருக்கிறதால ஏன் அந்த கமெண்ட்ஸுக்கு பதில சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்த செஷனை வழங்குறோம். திருநெல்வேலியிலிருந்து விக்ரம் அப்படிங்கிறவர் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்ல கேட்டிருக்காரு, கடவுளை உணரத்தானே முடியும், பார்க்க எப்படி முடியும்? உணர்ந்தாதான் மெய், பார்த்தா அது பொய். சரிதா விக்ரம், உங்களோட கமெண்ட்டுக்கு இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம் இந்த மாதிரி எல்லா மதங்களையும் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று சடங்கு சம்பிரதாயங்கள், இன்னொன்று தத்துவங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் வேறுபடுது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்துவிசத்துல பிறந்த குழந்தைக்கு அன்னப்பிரஷ்னம்னு சொல்லுவோம். கடைசியா இந்த உடலை நெருப்புல வைக்கிறத அந்தேஷ்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 16 சம்ஸ்காரங்கள் ஹிந்துவிசத்துல இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ்ல ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவத்துல, இஸ்லாமியத்துல சுன்னத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்கள் ஒவ்வொரு மதத்திலையும் வேறுபடுது. ஆனா தத்துவம் எல்லாத்துலயும் ஒண்ணுதான். ஹிந்துவிசத்துல இந்த தத்துவத்தையும் மூணா சொல்லியிருக்காங்க. ஒண்ணு துவைத்தம், ரெண்டாவது விசிஷ்டாத்வைத்தம், மூணாவது அத்வைத்தம். துவைத்தம் ரெண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது ஜீவாத்மான்னு ஒண்ணு இருக்கு, பரமாத்மான்னு ஒண்ணு இருக்கு, உயிர்கள் ஒண்ணு இருக்கு, அதை படைச்ச இறைவன் ஒண்ணு இருக்கான், அது துவைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் இறைவன் உங்களுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், அது விசிஷ்டாத்வைத்தம். அத்வைத்தம் நீங்களே தான் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு உதாரணமா சொல்லலாம். மதியம் இப்ப நாம சாப்பிட்டுருக்கோம். நாம ஒரு தயிர் சாதம் தக்காளி சாதம் சாப்பிட்டேன்னு வச்சுப்போம். தயிர் சாதம் தக்காளி சாதம் பக்கத்துல இருக்கு. நான் தனியா இருக்கேன், நான் சாப்பிட்ட தயிர் சாதம் தக்காளி சாதம் தனியா இருக்கு. நான் தனியா இருக்கேன், என்னை படைச்ச கடவுள் தனியா இருக்காரு. இது துவைத்தம். துவைத்த மத ஆச்சாரியரா மத்வாச்சாரியரை சொல்லலாம். ரெண்டாவது, அந்த தக்காளி சாதம் தயிர் சாதத்தை நான் சாப்பிட்டேன். இப்ப அந்த தக்காளி சாதம் தயிர் சாதம் எங்க இருக்கு? எனக்குள்ள இருக்கு. சோ கடவுள் எனக்குள்ள இருக்காரு. இந்த விசிஷ்டாத்வைத ஆச்சாரியரா ராமானுஜரை சொல்லலாம். மூணாவது, நாளைக்கு காலையில இந்த தக்காளி சாதம் தயிர் சாதத்துல தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி அதுவே நரம்பும் ரத்தமும் சதையுமா மாறிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்ட தக்காளி சாதம் தயிர் சாதம் வேற இல்லை, நான் வேற இல்லை. இதேதான் அத்வைத்தம். இந்த 3 தத்துவங்கள் வழியாவும் நாம கடவுளை பார்க்கலாம். துவைதத்தின் வழியா நீங்க வேற கடவுள் வேறன்னு உணரலாம். இதுல கடவுள் உங்களுக்கு காட்சி தரலாம், உங்க கூட சேர்ந்து ஆடி பாடலாம். கோபிகைகளோட கிருஷ்ணர் அப்படிதான் ஆடி பாடினாரு, காட்சி தந்தாரு, பாடினாரு. அடுத்து உங்களுக்குள்ள கடவுளை உணரலாம். விசிஷ்டாத்வைதம், அதாவது 18 சித்தர்கள் தங்களுக்குள்ள தியானத்தின் மூலியமா ஒளியா இல்ல தத்துவங்களா உணர்ந்தாங்க. இத விசிஷ்டாத்வைதம்னு சொல்லலாம். மூணாவது அத்வைத்தம், நீங்களே தான் கடவுள். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் இப்படி சொல்லலாம். இதற்கும் தஞ்சாவூர்ல இருந்து ஜான் மேஜர் அப்படிங்கிறவர் கேட்டிருந்தாரு, அது எப்படி அவங்க கடவுளை உணர்ந்தாங்கன்னு கரெக்டா சொல்றீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? இல்ல, சில உணர்வுகளை உணரத்தான் முடியும், ஆதாரத்தோட விளக்க முடியாது. உதாரணத்துக்கு, சின்ன வயசுல இருந்து ரொம்ப சுகபோகமா வாழ்ந்தவங்க துக்கம் அப்படிங்கிற உணர்வை சந்திச்சதே இல்லை, துக்கம் அப்படிங்கிற உணர்ச்சியை ஒரு தடவை கூட பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட துக்கத்தை பத்தி ஆஹா ஓஹோன்னு துக்கத்தை பத்தி எவ்வளவு வேணாலும் விளக்கி உதாரணங்களோட சொல்லலாம். ஆனா ஒரு முறை அவங்க துக்கப்பட்டாதான் துக்கம் இன்னதுன்னு உணர முடியும். அதே மாதிரி இவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், சுவாமி சின்மயானந்தர் கடவுளை உணர்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு நாமளும் உணர்ந்தாதான் அவங்கள புரிஞ்சுக்கவும் முடியும். சரி, அடுத்தது அதே ஜான் மேஜர் கேட்டிருக்காரு, எப்போது உலகம் படைக்கப்பட்டது? அனைத்தையும் படைத்தது கடவுளானால் அவர் எங்கிருந்து வந்தார்? கடவுள் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் இல்லையா? நல்ல கேள்விதான் ஜான் மேஜர். கடவுள் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? எதுவும் இல்லையா? எல்லாத்தையும் படைச்சது கடவுளானா கடவுளை படைச்சது யாரு? ரொம்ப நல்ல கேள்வி. உண்மையில அவர் மட்டுமே இருந்தாரு. ஆதியில அது மட்டுமே இருந்த பரம்பொருள் தத்துவம் இருந்தது. அதற்கு படைக்கிறது லீலையா இருந்தது. எப்படி ஒரு ஓவியக்காரனுக்கு ஓவியம் வரைகிறது இயல்போ, ஒரு பாடகனுக்கு பாடுறது இயல்போ, அதே மாதிரி கடவுளுக்கு படைக்கிறது இயல்பா வந்தது. சோ அவர் படைப்பு தொழிலை செஞ்சாரு. அவர் மட்டுமே இருந்ததால அவரை தவிர படைக்கிறதுக்கு வேற எதுவும் இல்லை. அவரே உலகமா மாறினாரு, அவரே உயிர்களா மாறினாரு, அவரே எறும்பிலிருந்து மனுஷங்க வர பெரிய பெரிய டைனோசர்களா உருமாறினாரு. இது ஒரு உதாரணத்தின் மூலியமா விளக்கலாம். நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்துடுறாங்க.
என்ன இருக்கு, டிஃபனுக்காக செஞ்சு வச்சு சட்னி மட்டும் இருக்கு, கொஞ்சம் அரிசி மாவு இருக்கு. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, இட்லி ஊத்துறாங்க, ஊத்தாப்பம் ஊத்துறாங்க, ரோஸ்ட் ஊத்துறாங்க, பணியாரம் ஊத்துறாங்க. சாப்பிட்டு முடிச்சவங்க எல்லாம் வெளியில போய் சொல்றாங்க, நைட்டு 10 மணிக்கு இந்த வீட்டுக்கு வந்தாலும் விதவிதமா கிடைக்குதுப்பா. என்னது, இட்லி, ஊத்தாப்பம், ரோஸ்ட், பணியாரம்னு உண்மையிலே விதவிதமா தான் செய்யறாங்க. ஆனா அதுக்கு அடிப்படை பேஸ் என்ன, அரிசி மாவு, அது ஒண்ணுதான். அதே மாதிரி கடவுள் ஒருத்தர் தான் இருந்தாரு, போர் அடிச்சது, அதனால இல்லையா உலகத்தை படைச்சாரு. அவர் மட்டுமே இருந்ததால அவரே உலகமா மாறினாரு, அவரே உயிர்களா மாறினாரு, அவரே எறும்பிலிருந்து இருந்து டைனோசர் வரை உருமாறினாரு. அவரே தான் புவியீர்ப்பு விசையாவும் இருக்காரு, அவரே தான் மின்சார சக்தியாவும் இருக்காரு, அவரே தான் பஞ்சபூதங்களாகவும் இருக்காருன்னு சொல்லலாம். இதுக்கும் ஜான் மேஜர் கேள்வி கேட்டிருந்தாரு, ஐன்ஸ்டீனின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அண்ட் டைம் டிராவல் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. நிஜமாவே அதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்க எதுவும் நினைக்கவும் இல்லை. இவைகள் கடவுள் இல்லையேன்னு சொல்லுதே, உண்மையா? உண்மையில கடவுள் இல்லைதான். இந்துயிசத்தை ஆழமா படிச்சோம்னா முழுமையான அத்வைத்தத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லும். இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது இந்த உடம்பை நம்ம எடுத்துட்டு போறது இல்லை. அதே மாதிரி மனம், புத்தி, இந்த உடம்பு கொடுத்த அம்மா அப்பா, இந்த உடம்புக்கு கல்வி கொடுத்த ஆசிரியர்கள், குருமார்கள் எதுவும் இல்லை, வெறும் உயிர்த்தன்மை மட்டும்தான் இருக்கு. இதே ஞானத்துல உள்நோக்கி போனோம்னா எதுவுமே இல்லை, உடம்பு இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, அம்மா அப்பா இல்லை, ஏன் படைச்ச கடவுள் கூட இல்லைன்னு சொல்லும். ஒரு வகையில அதுவும் சரிதான். இன்னைக்கு ஃபேஸ்புக் பேஜ்லேயும் சரி, ஜிமெயிலையும் சரி, ஜான் மேஜரும் விக்ரமும் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். உங்களுக்கும் இதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் இருந்ததுன்னா வீடியோவா எடுத்து அனுப்புங்க. நீங்க இப்படி வீடியோவா எடுத்து அனுப்புறது மூலியமா டெம்பிள் ரகசியத்துல உங்க முகமும் வரும், நீங்களும் இதுல பங்கேற்ற மாதிரி இருக்கும். தவிர மேலான கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்லயும் தெரிவிங்க. கூடவே டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.